இது வந்து 3வது கட்டு கட்டிய மல்லி செடி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே கட்டாமல் இருக்க மல்லி செடியை வந்து இப்போ கட்ட போகிறோம். ஸோ இந்த மல்லி செடி வந்து ஏற்கனவே 2 கட்டுகளோடு இருக்குது. ஸோ மேலே வந்து எல்லா கொப்புகளும் கீழ் நோக்கி படர்ந்துருக்கு அண்ட் கீழே இருந்தும் அதிகமான கொப்புகள் கொடியடிச்சு படர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சி 3வது கட்டு கட்ட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பாதி செடி கட்டுற வரை வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ மல்லி செடி எப்படி கட்டுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கயிறு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கயிறு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரளவு விளைஞ்ச கொப்புகள், அதாவது ரொம்ப பச்சை தண்டுகள் மாதிரி இல்லாமல் விளைஞ்ச கொப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கயிறோட முனையை கொண்டு போய் ஒரு அரை ஜான் விட்டுட்டு, அதாவது முடிச்சு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு கட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கயிறை ஒரு ஆன்டி கிளாக் வைஸோ இல்லைனா கிளாக் வைஸோ கொண்டு போய் கட்டிக்க வேண்டியதான். அதாவது ரைட் சைடோ இல்லைனா லெஃப்ட் சைடோ செடிக்கு நம்ம கயிறு கட்டியிருக்கிறதுலேருந்து கீழே இருக்கக்கூடிய கொப்புகள் அண்ட் செடிக்கு நேரே மேலே நம்ம எந்த மட்டத்தில் செடியை வந்து கட்டுறோமோ அதுக்கு நேர் அந்த கொப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கணும். ஸோ நம்ம வந்து